ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இப்போ என்ன படம் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சுமோ. இந்த படத்தை வந்து ஓசிமின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து சிவா வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் பிரியா ஆனந்த் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஜப்பான் ரெஸ்லர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் யோகி பாபு, இன்னும் விடிவி கணேஷ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து நம்ம வந்து ஏன் சுமோன்னு பேர் வச்சாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த படம் வந்து காமெடி, உண்மையில் நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா, இந்த படம் வந்து ஒர்த் இல்லையா, தேட்டருக்கு போகலாமா வேணாமான்னு ரொம்ப ஜெனுவனாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சுமோன்றது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து ஒரு ஃபேமஸ் ரெஸ்லிங். சுமோ ரெஸ்லிங் பார்த்தீங்கன்னாலே நிறைய பேர் தெரியும். ஜப்பானில் அது வந்து ஃபேமஸான ஒரு ரெஸ்லிங். அந்த ஜப்பான் ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். அவர் வந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டு பார்டரில் கடலில் வந்து போட்டுருவாங்க. அங்கே வந்து கரை ஒதுங்குவார். அப்போ தான் அந்த கரை ஒதுங்கும் போது பார்த்தீங்கன்னா சிவா வந்து இந்த மாதிரி வந்து கரை ஒதுங்கியிருக்காரு சொல்லி குழந்த மாதிரி இருக்குன்னு சிவா விரலில் பிடிச்சிப்பாரு. சிவா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே விடிவி கணேஷ் இருப்பார். அவரும் வீட்டில் வச்சுப்பாங்க. இவர் பயங்கரமாக சாப்பிடுவாங்க. இவரை வச்சு நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த மாதிரியே இருப்பார். எது கொடுத்தாலும் லாலிபாப்லாம் கொடுத்தா லாலிபாப்பே வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாரு. இவர் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் கூடயே வச்சுப்பார் சிவா. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து இவர் யாருன்றது தெரிய வருது. ஜப்பான் எம்பசியில் வந்து விசாரித்த பிறகு இவர் யாருன்றது, இவரோட சுமோ ரெஸ்லரில் வந்து பெரிய ஒரு சாம்பியன். ஜப்பானில் வந்து பெரிய சாம்பியன். அவர் எப்படி சென்னையில் வந்தார், சென்னையில் வந்து எப்படி கடலில் வந்து கரை ஒதுங்கினார் அப்படின்றது அதை கண்டுபிடிச்சி இவர் திருப்பி ஜப்பானுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அங்கே போனோடனே இவர் வந்து ஒரு மேட்ச்சில் தோக்குறோன்னு சொல்லி வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு நடுக்கடலில் இவர் இப்போ தமிழ்நாடு பார்டர் கடலில் போட்டுருவாங்கன்னு தெரிய வருது. திரும்ப அங்கே வந்து அந்த ரெஸ்லிங்கில் வந்து இவர் விளையாட வைக்கிறாங்க. ஃபைனலாக இவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது மாதிரி தான் கதை போகும். இந்த படம் வந்து இந்தியாவிலேயும் நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து அழிஞ்சிட்ருக்கு. பெரும்பாலும் கிரிக்கெட் தான் ஃபேமஸ். எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸை வந்து இவங்க வந்து எடுத்துக்கலாம். யாருக்குமே தெரியாத ஸ்போர்ட்ஸ் ஜப்பானில் ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் சுமோன்ற ஒரு ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி இவங்க வந்து அதை காட்டி படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஜப்பானில் வேணால் இந்த படத்தை வந்து டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணி வாங்க ஓடமா இல்லையான்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து யாருக்குமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து புரியாது. நிறைய பேருக்கு என்னென்னா இந்த படத்தை எதுக்கு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான். சிவான்ற அவரும் காமெடி பண்ணியிருப்பார், அதுவும் சிரிப்பு வரல. யோகி பாபுவும் காமெடி பண்ணியிருப்பார், விடிவி கணேஷும் காமெடி பண்ணியிருப்பார். எந்த காமெடியும் இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகல. இதில் பாட்டெல்லாம் வேற போட்டிருப்பாங்க. எதுக்கு இந்த பாட்டெல்லாம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். இந்த மொத்தத்தில் இந்த படம் வந்து எதுக்கு எடுத்தாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டை கொண்டு வந்து காட்டுறாங்க, தமிழ் சினிமாவில் வந்து காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏற்கனவே தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழியிற ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஐஸ்வரி கணேஷ் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா ப்ரொடியூசரும் வந்து அந்த படத்தை வந்து சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து சம்பாதிக்கணும், தேட்டர் ஓனர்ஸும் வந்து லாபம் பார்க்கணும். அப்போ தான் அந்த படம் வந்து இது யாருக்குமே பிரோஜனம் இல்லாமல் இந்த படம் வந்து எந்த வசூலும் இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து போகுது. நான் தமிழ் சினிமா ஆட்டோமேட்டிக்காக அழிய நோக்கி தான் போகும். எல்லாம் மேலே ஓடிடியில் உட்காந்து மலையாள படம் தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் போகுது. இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்க்கும்போது தமிழ் சினிமா அந்த மாதிரி தான் போகுதுன்ற மாதிரி தோணுது. இந்த படம் வந்து மோஸ்ட்லி யாருக்குமே வந்து லைக் பண்ண மாட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ரெஸ்லர் வந்து கரோட காமெடின்ற பேரில் அவ்வளோ பெரிய உருவத்தை கூட்டிகிட்டு வந்து வச்சு இவங்களே காமெடின்ற பேரில் காமிச்சிருப்பாங்க. ஒரு லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருப்பார், ஒரு பிள்ளையார் வேஷம் போட்டு வச்சு ஒரு பாட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. இதோட எதுக்கு இந்த படம் வந்து காமிச்சாங்க, எதுக்கு இந்த ரெஸ்லர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து எதுக்கு அவரை நடிக்க வச்சாங்க அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகலை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. எமோஷ்னல்ன்ற பேரில் வந்து காமிச்சு ஒரு ரியல் ஸ்டோரியாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபி மாதிரி இந்த படத்தை எடுத்து நல்ல ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபி மாதிரி வந்து காமிச்சிருக்கணும். கராத்தே கிட், ஜாக்கி சான் படம், வில் ஸ்மித் பையன்லாம் நடிச்சிருக்கணும். அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் பயோகிராஃபியாக காமிச்சிருக்கணும். காமெடின்ற பேரில் காமிச்சு, எமோஷ்னல்ன்ற காமிச்சு, அந்த ஸ்போர்ட்டையும் வந்து காமிச்சு எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி இது என்ன எந்த மாதிரி படம் தான்ற மாதிரி ஒரு பைத்தியமே பிடிச்சிடும். அந்த மாதிரி வந்து மேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரேட்டிங் இந்த சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.